சாதி ஒழிப்பு, சமத்துவம், சமூக நீதி, தொழிலாளர் உரிமை என தன் வாழ்நாள் முழுவதும் மக்கள் பணியாற்றி எதிர்கால தலைமுறைகளுக்கு வழிகாட்டும் வழியாக வரலாற்றில் இடம் பிடித்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணு கடந்து வந்த பாதை குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. இந்திய கம்யூனிஸ்ட் இயக்கத்தின் மூத்த தலைவரும் தமிழ்நாட்டின் சமூக நீதி பேரொளியுமான கம்யூனிஸ்ட் கட்சி மூத்த தலைவர் ஆர். நல்லக்கண்ணுவின் மறைவு தமிழக அரசியல் மற்றும் சமூக போராட்ட வரலாற்றில் ஈடு செய்ய முடியாத இழப்பாகும். எளிமை, நேர்மை, தியாகம், அடக்குமுறைக்கு எதிரான போராட்டம் ஆகியவற்றை வாழ்வின் இறுதி வரை கடைபிடித்து இளம் போராளிகளுக்கு ஓர் உதாரண நாயகனாக திகழ்ந்து அனைத்து தரப்பினரது நன்மதிப்பையும் பெற்ற மாமனிதர் நல்லக்கண்ணு. ஆயிரத்து 1925 டிசம்பர் 26 அன்று தூத்துக்குடி மாவட்டத்தின் ஸ்ரீவைகுண்டத்தில் வளமான குடும்பத்தில் பிறந்த நல்லக்கண்ணு சிறு வயதிலிருந்தே சமூக அக்கறையுடனும் தேசப்பற்றுடனும் வளர்ந்தார். 11 வயதிலேயே பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிரான சுதந்திர போராட்ட செயல்பாடுகளில் ஈடுபட்டார். 12 வயதில் தேர்தல் பிரச்சாரத்தில் பங்கேற்றார். 15 வயதில் கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் இணைந்து செயல்பட்டு 1943 ஆண்டு அதிகாரப்பூர்வமாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் சேர்ந்தார். அதன் பிறகு சுமார் 80 ஆண்டுகளுக்கும் மேலாக சமூக நீதி, தொழிலாளர் மற்றும் விவசாயிகள் உரிமை, சாதி ஒழிப்பு, சமத்துவம் போன்ற கொள்கைகளை நிலைநாட்டுவதற்கென்றே மக்கள் பணிக்காக தனது வாழ்நாளை அர்ப்பணித்தவர் நல்லக்கண்ணு. 1949 ஆண்டு நெல்லை சதி வழக்கு தொடர்பாக கைது செய்யப்பட்ட நல்லக்கண்ணு சுமார் 7 ஆண்டுகள் கடுமையான துன்புறுத்தல்களுடன் கூடிய சிறை வாழ்க்கையை அனுபவித்தார். கம்யூனிச கொள்கைகளை முன்னெடுத்து பல்வேறு பிரச்சனைகள் தொடர்பாக வாழ்நாளில் பல உண்ணாவிரத போராட்டங்களை நடத்தி அவற்றுக்கு தீர்வு கண்டவர் நல்லக்கண்ணு. விவசாயிகள் இயக்கங்களை தமிழ்நாட்டில் வலுப்படுத்துவதில் இவரது பங்கு மிகவும் முக்கியமானது. தமிழ்நாட்டில் ஒடுக்கப்பட்ட மக்களின் வாழ்வுரிமைக்காக ஒடுக்கப்பட்டோர் வாழ்வுரிமை இயக்கம் போன்ற போராட்டங்களை முன்னெடுத்தவர். நாங்குநேரி மற்றும் சுற்றுப்புற கிராமங்களில் அடித்தட்டு மக்களுடன் வாழ்ந்து அவர்களை தங்களது உரிமைகளுக்காக போராட கற்றுக் கொடுத்த பெருமையும் நல்லக்கண்ணுவுக்கே உண்டு. சாதியற்ற சமுதாயம் என்ற லட்சியத்துக்காக எந்த தியாகத்திற்கும் தயாரானவர். தனது சொந்த ஊரின் உயிர் நாடியான தாமிரபரணி ஆற்றில் மணல் எடுக்கப்படுவதை எதிர்த்து நீண்ட காலமாக போராடியவர் நல்லக்கண்ணு. நீதிமன்றத்தில் தனிப்பட்ட முறையில் வழக்கு தொடர்ந்து மணல் எடுப்பதற்கு தடை விதிக்க செய்தது அவரது குறிப்பிடத்தக்க சாதனையாகும். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ் மாநில செயலாளராக கட்சியை திறம்பட வழிநடத்தியவர். கட்சியின் மத்திய கட்டுப்பாட்டு அமைப்பிலும் அவரது பங்கு குறிப்பிடத்தக்கது. அரசியல் உயரத்தில் இருந்தாலும் அரசாங்க குடியிருப்பில் எளிமையாக வாழ்ந்தவர். நேர்மை, சுயநலமின்மை,
கட்டுப்பாடு ஆகிய பண்புகளுக்காக எதிர்க்கட்சிகளாலும் மதிக்கப்பட்டவர். சிறந்த பேச்சாளரும் சமூக சீர்திருத்தவாதியும் எழுத்தாளரும் ஆன அவர் 10க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியுள்ளார். சமூக சேவைக்காக காந்தியின் விருது, அம்பேத்கர் விருது, சகயோகி புரஸ்கார், தகைசால் தமிழர் உள்ளிட்ட பல விருதுகளை பெற்றவர். நல்லக்கண்ணு தனது நூற்றாண்டை கடந்தும் சமூக அக்கறையுடன் வாழ்ந்தார். ஆதரவாளர்கள் அவரை அஞ்சா சிங்கம் என கொண்டாடினர். வாழ்நாள் முழுவதும் மக்கள் சேவையில் உறுதியுடன் இருந்த அவர் அரசியல் நேர்மையின் அடையாளமாக திகழ்ந்தார். சுதந்திர போராட்ட வீரர், விவசாயிகளின் நண்பர், சமூக நீதி போராளி, எளிமையின் மனிதர். நல்லக்கண்ணுவின் மறைவு ஒரு அரசியல் தலைவரின் மறைவு மட்டுமல்ல, ஒரு சகாப்தத்தின் முடிவாகும். அவரது வாழ்வும் போராட்டங்களும் எதிர்கால தலைமுறைகளுக்கு வழிகாட்டும் மொழியாக என்றென்றும் தொடரும்.